அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மடித்துளிகள். மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருவரும் ஒரு விதம். ஆம், எல்லா குணங்களையும் அமைய பெற்றவர்கள் அப்படின்னு எந்த மனிதர்களையும் நாம் பார்ப்பது கொஞ்சம் கடினம். அதே நேரத்தில் எதுவுமே இல்லாதவர்கள், இவன் ஆக மோசம் என்ற நிலையில் இருப்பவர்களை பார்ப்பதும் மிகவும் கடினம். இப்படியும் அப்படியுமாக சில பண்புகளுடைய கலவையாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த அடிப்படை விஷயத்தை முதல்ல நாம் புரிந்து கொண்டால் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியும். குறிப்பாக நாம் அன்றாடம் பழகுகின்ற நம்மளுடைய நண்பர்களுடைய வட்டத்தில், அல்லது தொழில் முறையாக நாம் பழகுகின்றவர்களுடைய வட்டத்தில், அல்லது நம்முடைய துறை சார்ந்த நண்பர்களுடைய வட்டத்தில், இப்படி பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். பொதுவாக எல்லா மக்களும் தான் மட்டும் யோக்கியன், நான் செய்வது சரி, என் உணர்வுகளுக்கு எல்லோரும் மதிப்பளிக்க வேண்டும், நான் கோபப்பட்டால் அடங்க வேண்டும், நான் சிரித்தால் அவர்களும் சேர்ந்து சிரிக்க வேண்டும் என்ற இந்த மனோநிலை கிட்டத்தட்ட பரவலாக அநேக மக்களிடத்திலே இருக்கிறது. இது சாத்தியமில்லாத ஒன்று. முதலில் ஒருவரை பார்த்து நீங்கள் ஆள்காட்டி விரலை நீட்டுகிறீர்கள், இவர் இப்படி செய்கிறார் என்று நீங்கள் குறை கூறும் விதமாக நீங்கள் ஆட்காட்டி விரலை நீட்டினால் மீதமுள்ள 4 விரலும் நம்மை நோக்கிதான் நீட்டுகிறது என்ற ஒரு அழகான புரிதல் வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ யாரும் எல்லா வகையிலும் குறைகளற்றவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.